விமான நிலையத்தில் காத்திருந்து பிரதமரை வரவேற்ற ஜெயலலிதா தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொள்ளாதது ஏன்? நெசவாளர்கள் என்றால் முதலமைச்சருக்கு பிடிக்காதா என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேள்வி. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற ஆதார் அட்டை கட்டாயமில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அடுத்த கட்ட விசாரணை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றம். கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுவதாக பதவி நீக்கப்பட்ட பேராசிரியர் ராமு மணிவண்ணன் குற்றச்சாட்டு. அதிமுக அரசின் அடக்குமுறை நடவடிக்கைக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கண்டனம். தகவல் ஆணையர்கள் நியமனத்தை ரத்து செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆளுநர் ரோசையாவிடம் மனு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் ஆட்சேபம். என்எல்சி நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒப்பந்த ஊழியர்களும் வேலை நிறுத்தம். மின் உற்பத்தி முற்றிலும் முடங்கும் அபாயம். வணக்கம். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி விருந்தில் கலந்து கொண்டது மரபை மீறிய செயலா என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். மதுவிலக்கு போராட்டத்தில் உயிர் துறந்த காந்தியவாதி சசி பெருமாள் அடக்கம் நிகழும் துயரமான நேரத்தில் முதலமைச்சர் பிரதமரை அழைத்து விருந்து அளித்தது நாகரீகம்தானா என்றும் கலைஞர் வினவியுள்ளார். சந்தேகம் களைவது ஜனநாயக கடமை அல்லவா என்ற தலைப்பில் திமுக தலைவர் கலைஞர் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னைக்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்ததோடு அவரது வீட்டிலேயே மதிய விருந்திலும் கலந்து கொண்டதை குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து மாலை மலர் உள்ளிட்ட பல்வேறு ஏடுகள் வெளியிட்டுள்ள செய்திகளில் பாஜக அதிமுக இடையே சட்டமன்ற தேர்தல் கூட்டணி உருவாகிவிட்டது என்றும் 40 தொகுதிகள் வரை பாஜகவுக்கு அளிப்பது என முடிவாகியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டே இந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கின் விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதாவின் வீட்டுக்கே சென்று பிரதமர் நரேந்திர மோடி விருந்தில் கலந்து கொண்டது முறைதானா என்று ஒரு சிலர் சந்தேகப்படக்கூடும் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். உடல்நலம் சரியில்லை என்று பாஜகவின் தமிழக தலைவர் கூறும் நிலையில் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரதமரோ ஜெயலலிதா வீட்டிற்கே சென்று விருந்து அருந்துகிறார் என்பதை குறிப்பிட்டுள்ள அவர், இதில் உள்ள முரண்பாட்டின் அடிப்படையில் சிலர் சந்தேகிக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளார். நியாயத்தின் அடிப்படையிலே நீதிபதிகள் சுதந்திரமாக தீர்ப்பு கூறினால் கூட அந்த தீர்ப்பு பிரதமரும் முதலமைச்சரும் சந்தித்த காரணத்தால் தான் தீர்ப்பு அவ்வாறு கூறப்பட்டது என்றும் சிலர் சந்தேகிக்கக்கூடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னையில் நடந்த தேசிய கைத்தறி தின விழாவில் பிரதமர் மற்றும் ஆளுநர் கலந்து கொண்ட போது விமான நிலையம் வரை சென்று அரை மணி நேரம் காத்திருந்து பிரதமரை வரவேற்ற தமிழக முதலமைச்சர் மட்டும் ஏன் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். நெசவாளர்கள் என்றால் முதலமைச்சருக்கு பிடிக்காதா என்றும் அவர் வினவியுள்ளார். பிரதமர் போன்ற முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொள்கிற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதவர்களின் வாழ்த்துச் செய்திகளையோ உரையையோ படிப்பது வழக்கமில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள கலைஞர், இந்த நிகழ்ச்சியில் அழைப்பிதழில் இடம்பெறாத மாநில முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பேச்சு படிக்கப்பட்டது மரபுதானா என்று சிலர் சந்தேகம் எழுப்பக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கான கோரிக்கை மனுவை தலைமை செயலகத்திலோ அல்லது விமான நிலையத்திற்கே சென்று முதலமைச்சர் வரவேற்ற போது பொது இடத்தில் வழங்காமல் வீட்டில் வைத்து கொடுப்பது சரியான மரபுதானா என்றும் சிலர் சந்தேகம் எழுப்பக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுவிலக்கு போராட்டத்தில் உயிர் துறந்த காந்தியவாதி சசி பெருமாள் அடக்கம் நிகழும் துயரமான நேரத்தில் முதலமைச்சர் பிரதமரை அழைத்து விருந்தளிப்பது நாகரிகம்தானா என்றும் அவர் வினவியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட இடமான போயஸ்தோட்ட இல்லத்தில் பிரதமரை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தபோது 20 நாட்களாக வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற நெய்வேலி நிலக்கரி நிறுவன தொழிலாளர்களின் பிரச்சினை பற்றி பிரதமரிடம் ஏன் குறிப்பிடவில்லை என்று சிலர் வருத்தப்படக்கூடும் என்றும் கலைஞர் கூறியுள்ளார். ஒரு மாநிலத்தின் முதல்வரை பிரதமர் பார்க்க விரும்பினால் அவரை ராஜ்பவனுக்கு அழைத்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி,
மரபை மீறி தமிழக முதல்வரை பிரதமர் அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார் என்று கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் மறைந்தபோது முதலமைச்சரால் போக முடியவில்லை. இஸ்லாமிய பெருமக்களுக்கான இஃப்தார் நிகழ்ச்சிக்கு முதலமைச்சரால் போக முடியவில்லை. நிதிநிலை அறிக்கை நிறைவேறி 4-5 மாதங்களாகியும் சட்டமன்றத்தை கூட்டி மானிய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை. மதுவிலக்கு கோரிக்கைக்காக மாநிலம் முழுவதும் தன்னெழுச்சியான போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் சட்டசபையை கூட்டி அது பற்றி விவாதிக்க முடியவில்லை. ஆனால் பிரதமருக்கு விருந்து அளிப்பதற்கு மட்டும் எப்படி முடிகிறது என்றும் கலைஞர் வினவியுள்ளார். மிக பரவலாக பத்திரிகையாளர்களாலும் நடுநிலையாளர்களாலும் அரசியல் விமர்சகர்களாலும் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டு வரும் இந்த சந்தேகங்களை எல்லாம் பிரதமர் அலுவலகமோ முதலமைச்சர் அலுவலகமோ உரிய விளக்கத்தின் மூலம் போக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் அடையாள அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் அட்டைக்காக சேகரிக்கப்பட்ட ரகசியங்களை வேறு யாருக்கும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு மானியம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசின் நேரடி பண பரிமாற்றங்கள் ஆதார் அட்டை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பிரதமரின் ஜன்தன் திட்டத்தில் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டிருப்பதுடன் குறைந்த பிரீமியத்தில் ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அரசின் உதவிகளை பெற ஆதார் அட்டையை கட்டாயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே செல்லமேஸ்வர் தலைமையில் எஸ்.ஏ. பாப்டே மற்றும் சி. நாகப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டம், மண்ணெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு மானியத்திற்கு மட்டும் ஆதார் எண்ணை பயன்படுத்தலாம் என்றும் அதிலும் கட்டாயமாக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் அட்டைக்காக பொதுமக்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட அவர்களது சுய விவரங்களை வேறு எந்த அமைப்புக்கோ அல்லது வேறு யாரிடமோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம், ஆதார் அட்டை கட்டாயமில்லை என்பதை மத்திய அரசு விரிவாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. குற்ற வழக்குகளின் புலன் விசாரணைக்கு மட்டும் நீதிமன்றம் அனுமதித்தால் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளது. எனினும் ஆதார் அட்டை பதிவு செய்யும் பணியை நிறுத்த நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். ஆதார் அட்டைக்காக புகைப்படம், கருவிழி மற்றும் கைரேகைகளை பதிவு செய்வது தனிநபர் உரிமையை மீறுவதாகுமா, தனிநபர் உரிமை அடிப்படை உரிமையா என்பது பற்றி தெளிவுபடுத்த கோரும் மனுக்களை நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியும் உத்தரவிட்டனர். கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் கருவியாக சென்னை பல்கலைக்கழகம் திகழ்ந்து வருவதாக பேராசிரியர் ராமு மணிவண்ணன் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். மதுவிலக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பட்டியலை தர மறுத்ததால் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பேராசிரியர் ராமு மணிவண்ணன் உரிமைக்காக போராடும் மாணவர்களை மிரட்டுவதுதான் அரசின் செயலா என்று கேள்வி எழுப்புகிறார். மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்றால் எதற்காக 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை? பல்கலைக்கழகங்களேயே நியாயம் இல்லை என்றால் தமிழகத்தில் எப்படி நீதி நிலவும்? இப்படி கேள்விக்கணைகளை எழுப்பும் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அரசு சர்வாதிகார உச்சத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். அவர் நமக்களித்த சிறப்பு நேர்காணலை காண்போம். மாணவர்கள் போராட்டம் என்பது ஏதோ அவர்கள் குடித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய குடிப்பது எங்களுடைய உரிமை என்று சொல்லி நின்று அவர் போராடவில்லை. அவர்கள் குடிக்க வேண்டாம், சமுதாயத்தில் இவ்வளவு இழப்பும் ஒரு சீரழிவு பாதையில் சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. அரசு இதற்கு கவனத்துக்கு எடுத்து செயலும் தன்னுடைய அரசு மதுவிலக்கு குறித்த கொள்கைகளையும் மற்றும் திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என்ற சூழலில் தான் மாணவர் போராட்டம் நடந்ததாக நினைக்கின்றேன். இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம். இது மக்களின் ஜனநாயகம் விட இளைஞர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருப்பது பாராட்டத்துக்குரியது. அதை அவர்கள் செய்யக்கூடாது என்று கண்டிப்பதும் அவர்களை தண்டிப்பதும் கூட இது ஒரு ஜனநாயக நாடா என்பதை பற்றி எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது. மதுவிலக்கு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் பற்றிய விவரங்களை தெரிவிக்க மறுத்த பேராசிரியர் ராமு மணிவண்ணனை சென்னை பல்கலைக்கழக துறை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியிருப்பது அதிமுக அரசின் அடக்குமுறை நடவடிக்கை என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை தலைவர் பதவியிலிருந்து பேராசிரியர் ராமு மணிவண்ணன் திடீரென்று நீக்கப்பட்டது
அதிர்ச்சி அளிக்கிறது என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சமீபத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்கள் பற்றிய விவரங்களை தெரிவிக்க மறுத்ததால் துறை தலைவர் பதவியிலிருந்து தாம் நீக்கப்பட்டதாக ராமு மணிவண்ணன் கூறியிருப்பதை ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகம் அவரை மனரீதியாக துன்புறுத்தி சட்டத்திற்கு புறம்பாக அச்சுறுத்துவது இது முதல் தடவை அல்ல என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரே காரணத்திற்காக கடந்த மார்ச் மாதம் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் பல்கலைக்கழக துணைவேந்தரின் கோபத்திற்கு ஆளாக நேர்ந்ததையும் 3 மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் அவரை அடைத்து வைத்து கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயக பண்பாட்டினை ஒட்டி மாற்றுக் கருத்து கூறுவோரை அதிமுக அரசு எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்குகிறது என்பதற்கு துறை தலைவர் பதவியிலிருந்து ராமு மணிவண்ணன் நீக்கப்பட்டிருப்பது ஒரு உதாரணம் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற அதிமுக ஆதரவு நடவடிக்கை மூலம் கல்வி நிறுவனங்களில் உள்ள கல்வியாளர்களை அடக்கி அவர்களின் கருத்துக்களுக்கு தடை விதித்து அச்சுறுத்தி ஆக்கிரமிக்கும் நடவடிக்கை சர்வாதிகாரமான போக்கு என மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பேராசிரியர் ராமு மணிவண்ணன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கைவிடுமாறு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தன்னை கலந்து ஆலோசிக்காமல் மாநில தகவல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ரோசையாவிடம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையை உடனே கூட்ட உத்தரவிட வேண்டும் என்றும் ஆளுநரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று ஆளுநர் ரோசையாவை சந்தித்தார். அவரிடம் மாநில தகவல் ஆணையர் நியமனம் குறித்த புகார் மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தம்மை கலந்து ஆலோசிக்காமல் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 2 தகவல் ஆணையர்களை நியமித்திருப்பதாகவும் அது அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்றும் கூறினார். இந்த நியமன உத்தரவுகளை திரும்பப் பெறும்படி ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த விஜயகாந்த், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும்படியும் சட்டப்பேரவையை உடனே கூட்ட உத்தரவிடுமாறும் ஆளுநர் ரோசையாவிடம் கோரிக்கை மனு அளித்திருப்பதாக கூறினார். ஜெயலலிதாங்கிறவங்க இதுவரைக்கும் என்னை கேட்டுக்கிட்டு எந்த பதவியும் போடலை, அதையும் சொல்லிட்டேன். என்னை கூப்பிடலை, எதையும் கூப்பிடல, எந்த இதுக்கும் அவங்க கூப்பிடல சார். ஜெயலலிதா சும்மா ஒரு லெட்டர் அனுப்புனா அது மாத்திரம் பொறுப்பாக முடியுமா? தாது மணல் கொள்ளை அடித்தா 32 பேர் 32 இதை பிவி மினரல்ஸ் அது இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் உள்ளே கொண்டு வரணுன்னு இருக்கேன். மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ ஏன் ஸ்டூடெண்ட் பச்சைப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? சட்டசபை கூட்ட சொன்னேன், சட்டசபை இது வரைக்கும் அவங்க கூட்டலை. சட்டசபைக்கு நீங்கள் வரணும், நான் நிச்சயமாக வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன். மாநில தகவல் ஆணையத்தின் தலைவராக முன்னாள் டிஜிபி ராமானுஜம் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதா அரசு தகவல் பெறும் உரிமை சட்ட விதிகளை காலில் போட்டு மிதித்துவிட்டு ஏதோ அதிமுக அறக்கட்டளைக்கு நியமனம் செய்வதைப் போல மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் ஆணையர்களை நியமித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையின் உளவுத்துறையில் நீண்ட காலம் பணியாற்றி ரகசியங்களை பாதுகாத்து காவல்துறை பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் ஜெயலலிதா அரசு ஆலோசகராக பணிபுரிந்த ஒருவரை மாநில தலைமை தகவல் ஆணையராக நியமித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோரை வருமான வரி வழக்குகளில் இருந்து விடுவித்து தீர்ப்பளித்த ஒருவரையும் ஆளுங்கட்சியின் வழக்கறிஞர் அணியில் பொறுப்பு வகிக்கும் மற்றொருவரையும் தகவல் ஆணையர்களாக நியமித்திருப்பதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஜனநாயக சட்ட நெறிமுறைகளை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என்று கூறியுள்ள வைகோ, இந்த நியமனங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள என்எல்சி நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒப்பந்த தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். ஊதிய மாற்று ஒப்பந்தம் ஏற்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி நிரந்தர தொழிலாளர்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்தன. இந்நிலையில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒப்பந்த தொழிலாளர்களும் நேற்று இரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். நிரந்தர தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 24 நாட்களை எட்டியுள்ள நிலையில்
ஒப்பந்த தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளதால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் மட்டுமன்றி மின் உற்பத்தியும் முற்றிலுமாக பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சென்னையைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டுள்ளார். சுந்தர் பிச்சையின் நியமனம் குறித்து கூகுள் நிறுவனத்தின் நிறுவனர்கள் லாரி பேஜ் மற்றும் சர்ஜி பிரின் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். 43 வயதாகும் சுந்தர் ராஜன் என்ற சுந்தர் பிச்சை சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். மேற்கு வங்க மாநிலம் கொரக்பூரில் உள்ள IITயில் இளநிலை பொறியியல் பட்டம் பெற்ற இவர் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் MS முதுநிலை பட்டம் பெற்றார். மேலும் பென்சில்வேனியா வார்டன் பள்ளியில் வணிகத்தில் MBA முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார். கூகுள் நிறுவனத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த சுந்தர் பிச்சை படிப்படியாக முன்னேறி தற்போது அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பூரண மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காவல்துறை உதவி ஆணையர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் கலைஞரின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த கோரும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கடந்த வாரம் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். பின்னர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் மதுவிலக்கு அறிவிப்பை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்றும் அதுவரை அதே இடத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வதாகவும் மாற்றுத்திறனாளிகள் அறிவித்தனர். இந்நிலையில் துணை ஆணையர் கிரி, திருவல்லிக்கேணி உதவி ஆணையர் பீர் முகமது உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டம் நடைபெறும் இடத்தை விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். இதற்கு மாற்றுத்திறனாளிகள் உடன்படாததால் ஆத்திரமடைந்த உதவி ஆணையர் பீர் முகமது இடத்தை காலி செய்யாவிட்டால் அனைவரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி அநாகரிகமான வார்த்தைகளில் திட்டியுள்ளார். பின்னர் அங்கிருந்த நாற்காலிகளை தூக்கி வீசிவிட்டு சென்றுள்ளார். துணை ஆணையரின் முன்பாகவே கொலை மிரட்டல் விடுத்த உதவி ஆணையர் பீர் முகமது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 7 நாளாக நாங்கள் ஒரு கழிவறை கூட இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொசுக்கடியில் நாங்கள் படாத பாடுபட்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்போல்லாம் வராத போலீஸார் பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பீர் முகமது திருப்பி இன்றைக்கி வந்தார். அவர் விரலை காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கலைஞ்சி போயிருங்க, ஏன்னா இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அப்புறம் வேறு ஏதாவது நடக்கும் அப்படின்னு எங்களை மிரட்டிட்டு போனார். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் எழுந்திருச்சு எங்களை இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க சார் அப்படின்னு மோந்து கடிக்காமல் அடிச்சுட்டு சேரை தூக்கி எரிஞ்சிட்டு, அவங்க ஒரு IPS ஆஃபீஸர், அவங்க முன்னாடி சேரை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டாங்க சார். இந்த சாவுங்கடா நாய்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. மத்திய மாநில அரசுகளை நம்பி பயன் இல்லை என்பதால் கர்நாடக முதல்வரை நேரில் சந்தித்து காவிரி நீரை கோர உள்ளதாக தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டெல்டா மாவட்ட விவசாயிகளின் தற்கொலைகளுக்கு மத்திய மாநில அரசுகளிடம் நீதி கேட்கும் வகையில் விவசாயிகளின் வாழ்வுரிமை மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும், நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டின் இறுதியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் BR பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய மாநில அரசுகளை நம்பி பயன் இல்லை என்பதால் கர்நாடக முதல்வரை நேரில் சந்தித்து காவிரி நீரை கோர உள்ளதாக விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவசர நடவடிக்கை என்பது ஒருபோக சம்பா சாகுபடியை பாதுகாக்க வேண்டுமானால் இருக்கிற தண்ணீர் போதாது. கர்நாடக அணையில் நிரம்பி வழிகிறது. கர்நாடக முதலமைச்சரே நாங்கள் தண்ணீர் தர தாராளமாக தண்ணீர் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்த நிலையில் கூட இதுவரையிலும் மத்திய மாநில அரசுகள் அவரிடத்திலே தண்ணீரை பெறுவதற்கான எந்த நடவடிக்கையும் முயற்சியை மேற்கொள்ளவில்லை. தென்மேற்கு பருவமழை காலம் முடிந்துவிட்டது. ஆகவே அணைகளில் இருக்கிற தண்ணீரை கேட்டு பெறுவதற்கு நாங்களே நேரடியாக கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து தண்ணீரை முதல் பெற வேண்டும் என்கிற அவசர நெருக்கடி நிலைக்கு எங்களுடைய அமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. விவசாயிகள் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த விவசாய விளைபொருட்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் வலியுறுத்தினார். தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பாக தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாட்டில் TKS இளங்கோவன் பங்கேற்று பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். இன்றைக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிகளுக்கு உரிய விலை கிடையாது. ஆனால் இடைத்தரகர்கள் நிறைய விலை பெரிய அதிக அளவிலே லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்ற போக்கு இருக்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இங்கே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும். மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடையும் வகையில் வாய்க்கால்கள் சீரமைக்கப்படவில்லை என்று TKS இளங்கோவன் புகார் கூறினார். சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. சென்னை வடக்கு மாவட்டம் RK நகர் மேற்கு பகுதி 47வது வட்டத்தில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் AT மணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் RD சேகர், தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன், வட்டச் செயலாளர் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக சிறப்புரை ஆற்றிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கடந்த 4 ஆண்டு அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் ஊழல் மயமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். எல்லாரும் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவை தன்னிச்சையாக தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை பார்த்து நியமித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? இது துருப்பிடித்த ஆட்சியா இல்லையா? இது மக்களுக்காக நடைபெறுகிற ஆட்சியா? ஜெயலலிதாவுக்காக நடைபெறுகிற ஆட்சி, அதிமுகவாக நடைபெறுகிற ஆட்சி. அதனால்தான் காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. சென்னை தெற்கு மாவட்டத்திலும் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு வட்டச் செயலாளர் நாகா தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட இக்கூட்டத்தின் இறுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் இளைஞர் அணி துணை செயலாளர் தாயகம் கவி, பகுதி செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வடிவேலு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் காந்தி, அவைத்தலைவர் அசோகன், பொருளாளர் கண்ணையன், மாவட்ட துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இறுதியில் சிறப்புரையாற்றிய திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன், பெண்களின் நலன்களுக்கான பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய கலைஞர் தமிழகத்தில் மீண்டும் மதுவிலக்கை கொண்டு வருவது உறுதி என்று கூறினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். நாங்கள் தேர்தல் வந்தா தேர்தலில் நாங்கள் நின்னாக்கா நீங்க பெருமன்சி வச்சு ஓட்டு போட்டீங்கன்னா மெஜாரிட்டி வந்தா நாங்க மந்திரி சபை அமைச்சா அதுல நாங்க இது உத்தரவு போடுவோம். அதாவது இது மதுவிலக்கு கடையெல்லாம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் 10 எரிஞ்சுதான். இப்ப எவரை பார்த்தாலும் பெரிய அவரை சொல்லலைன்னா நெக்கம் ஆயிடுவாங்க. நாங்களும் மதுவிலக்கு, நாங்களும் மதுவிலக்கு, ஊரே எல்லாரும் சொல்றான். ஒரே ஒரு கட்சி மட்டும் பேசாம, அதுதான் ஜெயலலிதா கட்சி. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நீதி கேட்கும் பேரணி விளக்க திருமுனை கூட்டம் நடைபெற்றது. சண்முகபுரம் பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில மகளிரணி துணை செயலாளர் கீதா ஜீவன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் சிறப்புரையாற்றிய தெற்கு மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி, தொழிலாளர்களையும் பெண்களையும் குடிகாரர்களாக்கிய பெருமை அதிமுக அரசையே சாரும் என்று குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டி அருகே உள்ள அடச்சப்பாளையம் மற்றும் தூக்கநாயக்கன் பாளையம் ஆகிய இடங்களில் நீதி கேட்கும் பேரணி விளக்க திருமுனை கூட்டங்கள் நடைபெற்றன. இக்கூட்டங்களில் திமுக மாணவரணி மாநில செயலாளர் இள புகழேந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக தலைவர் கலைஞரின் மதுவிலக்கு அறிவிப்புக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பு இருப்பதாக கூறினார். மேலும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ளும் நீதி கேட்கும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு 10,000 மாணவர்களை திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும்,
இதற்காக ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 16 மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது என்றும் இளப்புகழேந்தி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றிய திமுக சார்பிலும் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில செயலாளர் நடிகர் MRR வாசு விக்ரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சுகவனம், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் வெற்றிச்செல்வன், விவசாய அணி துணை செயலாளர் டி வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா இலங்கை கிரிக்கெட் அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குகிறது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இத்தொடரின் முதல் போட்டி காலை சர்வதேச மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. டெஸ்ட் கேப்டன் விராட் கோலி சந்திக்கும் முதல் டெஸ்ட் தொடர் இது என்பதால் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் மேற்கொள்வார் என தெரிகிறது. அண்மை காலமாக சிறப்பாக விளையாடி வரும் முரளி விஜய் காயம் காரணமாக முதல் போட்டியில் இடம்பெறவில்லை. தொடக்க ஆட்டக்காரர்களாக ஷிகர் தவான், லோகேஷ் ராகுல் களம் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணியில் இடம் பிடித்துள்ள பல வீரர்கள் டெஸ்ட் போட்டியில் அனுபவம் இல்லாதவர்கள் என்பதால் ரோஹித் சர்மா, புஜாரா ஆகியோரின் பங்களிப்பு அணிக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், அஸ்வின், ஹர்பஜன் என சுழற்பந்து வீச்சாளர்களை அணியின் பலமாக கருதலாம். இலங்கை அணி கடைசியாக பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரை சொந்த மண்ணில் இழந்துள்ளது. இதனால் இந்தியாவுக்கு எதிரான தொடரில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அணி உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் தேசிய ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்றது. இதில் பெங்களூரு வீரர் சுதர்சன ராவ் முதலிடம் பிடித்துள்ளார். கோவை செட்டிப்பாளையத்தில் உள்ள கரிமோட்டார் ஸ்பீட்வே ஓடுதளத்தில் தேசிய அளவில் கார் பந்தயம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கார் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பெங்களூரு வீரர் சுதர்சன ராவ் முதலிடமும், கோலாப்பூர் வீரர் சித்தேஷ் மண்டோடி 2வது இடமும், டெல்லி வீரர் ரோஹித் கண்ணா 3வது இடமும் பெற்றனர். பதிமூன்று சுற்றுக்கள் கொண்ட ரீஸ்டார்ட் பந்தயத்தில் டெல்லி வீரர் கர்மீந்தர் சிங் முதலிடமும், ஹைதராபாத் வீரர் அனிந்தித் ரெட்டி கொண்டா 2வது இடத்தையும், டெல்லியைச் சேர்ந்த ஷாஹில் கவுர் 3வது இடத்தையும் பிடித்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பிரபல தனியார் டயர் நிறுவனம் சார்பில் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான நிலையத்தில் காத்திருந்து பிரதமரை வரவேற்ற ஜெயலலிதா தேசிய கைத்தறி தினவிழாவில் கலந்து கொள்ளாதது ஏன்? நெசவாளர்கள் என்றால் முதலமைச்சருக்கு பிடிக்காதா என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேள்வி. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அடுத்த கட்ட விசாரணை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றம். கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுவதாக பதவி நீக்கப்பட்ட பேராசிரியர் ராமு மணிவண்ணன் குற்றச்சாட்டு. அதிமுக அரசின் அடக்குமுறை நடவடிக்கைக்கு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தகவல் ஆணையர்கள் நியமனத்தை ரத்து செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆளுநர் ரோசையாவிடம் மனு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் ஆட்சேபம். NLC நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒப்பந்த ஊழியர்களும் வேலை நிறுத்தம். மின் உற்பத்தி முற்றிலும் முடங்கும் அபாயம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.